தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்துல எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். எடுப்போம். சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக. சங்கீதம் 57:2 எடுத்துக்கொள்ளும், வாசிப்போம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சங்கீதக்காரனுடைய வாழ்நாட்கள்ல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாருங்கிறதுல அவன் உறுதியா இருந்தான். இங்க 2 வசனத்திலையுமே ஒன்று செய்வார், செய்து முடிப்பாருங்கிறத பத்தி பேசுறான். இன்னொன்னு செய்து முடிக்க போகிற தேவன் சொல்றான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையா நமக்கு செய்து முடிப்பாருங்கிற அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில தான் இந்த மாதம் பார்த்துட்டு வரோம். நம்முடைய வாக்குத்தத்தம், இந்த மே மாதத்துடைய வாக்குத்தத்தம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பாருங்கிற வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்த அடிப்படை சில காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். போன வாரத்துல கற்றுக்கொண்டு ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? தெரிஞ்சவங்க மட்டும் இப்படி கையை உயர்த்துங்க பார்ப்போம். நான் ஒரு தலைப்பை சொன்னேன், தெரிஞ்சவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. நோட்டை கிட்ட பார்த்துடாதீங்க. சொன்னீங்கன்னா 100 ரூபா கிஃப்ட். என்னப்பா? ஆமா, மன்னிக்கிறதும் மனம் திரும்புதலும் மன்னிக்கிறத பத்தி சொன்னேன். சரி, 100 ரூபா கொடுத்துடலாம். என்ன ஏன்னா அது ரொம்ப என்னை பாதிச்ச பகுதி. ஆண்டவர்கிட்ட நான் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நிறைய முறை அதை நேற்று போன வாரம் பகிர்ந்து கொண்டேன். நிறைய முறை நாம சில காரியத்தை கர்த்தர் எதை செய்ய சொல்லுவாரு, அதை செய்யாம வேற ஒன்று செஞ்சிருவோம். அது நல்லதா தான் இருக்கும், தவறா என்ன போவாது. ஆனா கர்த்தர் சொன்னது என்ன அப்படின்னா அதை விட்டுருப்போம். சின்ன சின்ன விஷயமா இருக்கும் இல்லைங்களா? நிறைய பேர் நான் காணிக்க, எனக்கு சில பேர் இதுக்காக கொடுப்பாங்க, அதை வேற எதுக்காக நான் செயல்படுத்திடுவேன். நான் ஒன்றும் தவறான விதத்தை செயல்படுத்தலை, ஆனா சரியா தான் செயல்படுத்திருப்பேன். என் பார்வையில் அது சரி, ஆனா கர்த்தருக்கு அது தப்பு. அப்ப என் வாழ்க்கையில சில குறைவுகள் வரும்போது ஆண்டவர் என்னை உணர்த்தினார். உனக்காக சில ஆட்களை இதற்காக நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன், ஆனா அதை செய்யாம நீ சில காரியத்தை செய்து கொண்டு இருக்கிற. ஆனா நீ அதை நியாயம்னு என்ன பண்றோம்? எல்லாமே ஒரு நியாயமா தான் செய்வேன். நானே ஒன்று அநியாயமா ஒன்றும் பண்ணல. கொண்டு போய் ஒன்று பேப்பருக்கு அந்த ரோட்டை கிழிச்சு போடல, இல்லை போய் வேற தேவையில்லாத பொருட்களை வாங்கல, அப்படி வாங்கல. நியாயமா என்ன ஆண்டவருக்கு அதை தான் செய்யறோம். ஆனா கர்த்தர் ஒரு திட்டத்துக்காக கொடுக்குறாரு, ஒரு நோக்கத்துக்காக கொடுக்குறாரு. அதை நான் சரியா செயல்படுத்தாம இருக்கும்போது அது எனக்கு பெருசா தெரியல. அப்ப அதனால அதை செஞ்சுட்டு இருந்தேன். ஆண்டவர், உங்களுக்காக தான் நான் ஆண்டவர் செய்யறேன் அப்படிதான் அப்படின்னு ஆண்டவர் அப்படிதான் யோசிச்சு ஆண்டவர் என்னோட உணர்த்தின காரியம்தான். நீ எனக்காக தான் செய்யற, ஆனா நான் சொன்னதை செய்யல, நீ விருப்பம் என்ன பண்ற. அப்ப எனக்கு ரொம்ப பாதிக்கு பார்ப்பேன். என்னுடைய குறைவுகள் வரும்போதும் சில தாழ்ச்சிகள் வரும்போதும் நான் யோசிச்சேன், அப்ப என்னதான் நம்ம மிஸ்டேக் பண்றோம்? ஒரு தப்பும் பண்ணலையே, ஒரு காரியமும் தவறா பண்ணல, ஆனா ஏன் இப்படி வருகிறது யோசிக்கும் போது கர்த்தர் உணர்த்தினாரு. நான் எதற்காக எந்த நோக்கத்துக்காக கொடுக்குறோனோ அதை செய்யாதபடி அதை வேற விருப்பத்துக்கு நேரா திருப்புற, அதுதான் பிரச்சனைனாரு. அப்பதான் நான் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, நான் மனம் திரும்புறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் மனம் திரும்பி மன்னிப்புக்குள்ளார நான் போகும்போது ஆண்டவர் என்னை மன்னித்து அதை மறந்துட்டு திரும்பவும் என்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருந்தார். இன்னைக்கு நாமளும் சில நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலேயோ நம்முடைய குடும்பத்திலேயோ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ற போது அதை நியாயப்படுத்தும் போது கர்த்தர் அந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்றாருல்ல. புரியுது நல்லா? ஒரு கணவன் மனைவிய பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறோன்னு சொல்லும்போது அந்த மிஸ்டேக்கு நேராக கணவன் மனைவி பேசும்போது அதை நியாயப்படுத்தாம அந்த நியாயத்துக்கு பதிலா ஆமா இது பண்ணுது தப்பு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டோம்னா இதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நமக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார அவங்க அங்கீகரிக்காம போயிடலாம், பிள்ளைகள் அங்கீகரிக்காம போலாங்க, ஆனா கர்த்தர் அங்கீகரிக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அதனாலதான் போன வாரம் சொன்னோம், சவுலை ராஜாவா ஏற்படுத்தினார். ஆண்டவர் பலி செலுத்த சொல்லும் போது சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு முன்பாக சவுல் பலி செலுத்திடுவாரு. அப்ப என்ன ஆண்டவருக்கு தான் பலி செலுத்தினார், வேற ஒன்றும் தேவையில்லாத காரியம் செய்யவே இல்லை. ஆனா பலி செலுத்துவது சவுளுடைய வேலை இல்லவே
அப்ப யோசிச்சு பாருங்க, சாமுவேல் செய்ய வேண்டிய காரியத்தை சவுல் செஞ்சிருவான். தவறான காரியம் செய்வானா? செய்ய மாட்டான். சரியா தான் செய்வான். ஆண்டவருக்கு தான் பலி செலுத்தினான். ஆண்டவருக்கு தான் பலி செலுத்தினான். ஆனா ஆண்டவர் அவனை புறந்தள்ளுறாரு. இப்ப யோசிச்சு பாப்ப, எனக்கு இன்னொரு சின்ன எண்ணம் வந்துச்சு. அப்ப ஆண்டவர் என்ன சில வேலைகள்ல இந்த காரியம் செய்ய சொல்றாரு, நான் அதுக்கு தவறா செஞ்சிடுறேன். தவறா செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் நான் நியாயப்படுத்துறேன். நியாயப்படுத்தும் போது அவர் அமைதியா இருக்கிறாரு. எனக்கு பதிலே ஒன்றும் வரல, எனக்கு நன்மையும் ஒன்றும் வரல. ஆனா அதே மனுஷன் நான் திரும்பவும், ஆண்டவரே இதை செய்யாம விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இதற்கு இதை செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க அப்படி சொல்லும்போது, அதை எதை நான் செய்ய மறந்துட்டனோ, எதை தவறா செய்தனோ, அதை திரும்பவும் செய்வதற்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். அல்லேலூயா. அப்ப சவுல் பண்ணுது சரியா? சவுல் பார்வையில் அது சரி. ஆனா தேவனுடைய பார்வையில் அது தவறு. அப்ப தேவனுடைய பார்வையில தவறுன்னு சாமுவேல் தீர்க்கதரிசி சுட்டி காட்டும் போது, அங்க சவுல் மனம் திருந்தவே இல்ல, மனம் மாறவும் இல்லை, மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதெல்லாம் அவன் ராஜ்யபாரமே போயிடுச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, எனக்கு ஏன் பிரச்சனை, எனக்கு ஏன் கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது, நான் நியாயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன், கர்த்தர் நியாயத்தை பேசவே முடியாது. அல்லேலூயா. அவர் தான் நியாயாதிபதி. எத்தனை பேருக்கு புரியுது? ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட உங்க குடும்ப வாழ்க்கையிலையோ தனிப்பட்ட ஜீவியத்திலேயோ அப்படி இருந்தீங்கன்னா, நீங்கள் மாற்றிக்கொண்ட நாளா போன வாரம் இருந்திருக்கணும். அப்படி போன வாரம் எனக்கு சரியா புரியலைங்க அப்படின்னா, இன்னைக்கு கொஞ்சம் புரியுதுன்னா இன்னைக்கு நான் மாற்றிக்கொள்ளணும் இல்லைங்களா? பிள்ளைகள் பாருங்க, தாய் தகப்பன்ட்ட நியாயத்தை பேசும் இல்லைங்களா? எனக்கு இதை ஏன் கொடுத்த, அக்காவுக்கு அதை கொடுத்த, தம்பிக்கு இதை கொடுத்த அப்படின்னு நியாயத்தை பேசுது இல்லைங்களா? அந்த பிள்ளைகளுக்கு பாதையில நியாயமா தெரியலாங்க, தாய் தகப்பனுக்கு தான் தெரியும் எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்ப பிள்ளைகள் போய் தாய் தகப்பன் நியாயத்தை பேசவே சத்தத்தை காணுமே. அப்ப நான், எனக்கு தகப்பனா தேவன் இருக்கிறார், அவர்கிட்ட போய் நியாயத்தை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே இது தவறா, நான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் என்னை மன்னித்து அந்த மன்னிப்பின் மூலமாக ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் துவக்குறார். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர்கிட்ட நான் நன்மை பெற்றுக்கிறேன். சொன்னேன் இல்லையா, பிள்ளைகளுக்காக இந்த கிட்ட 15 வாட்டர் பாட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் சொல்லிட்டாங்க. கர்த்தர் கரெக்டாக அந்த காசை கொடுத்தாரு. கொடுத்த உடனே அதுக்கேற்ற செலவு என்ன பண்ணுது, வருது. சரி பாட்டில் வாங்கிக்குமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் பாருங்க, வாட்டர் பாட்டில் வாங்கலான்னு. அப்போ வாட்டர் பாட்டில் வாங்கலாம் விட்டுட்டேன் பாருங்க. ஒரு நாள் இவங்க என்ன வாங்கலையா, நீ இதே வேலை தான் சொன்னாங்க, வா போகும் வாங்க அப்படின்னு போனா, அவங்க சொல்றாங்க, நீ போனா சிம்பிளா எடுத்துருவேன், நான் வந்தா தான் காசுல எடுப்பேன்னு கூட வராங்க. நான் போனா 30 ரூபாயிலே முடிச்சிருவோம், அவங்க வந்து 60 ரூபா ஒரு பாட்டில், 15 பாட்டில் வாங்கணும். நான் பார்க்குறேங்க, அந்த 15 பாட்டிலும் வாங்கும்போது கர்த்தர் உதவி செய்யாரு. நான் என்ன செஞ்சேன், அதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆண்டவரே இதுக்கு காசை கொடுத்துட்டீங்க, அதை நான் செலவு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர், இப்போ வாங்கணும். நீங்கள் தேவை என்ன பண்ணும், சின்ன விஷயம் தாங்க அது. அதை அவர்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லைங்களா? அதை வாங்காமல் கூட விட்டுருக்கலாம். என் மனைவி சண்டை போட்டு அதெல்லாம் வாங்காத, வேணாம், காசுலாம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கு அது வேலை கிடையாது. என் வேலை என்ன நான் சரியாக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வேற ஏதாவது தவறாக தான் யோசிக்கிறோம். இதுக்கு அதை போடுறோம், அதுக்கு இதை போடுறோம், அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படியே வாழ்ந்துட்டோன்னா ஒவ்வொரு நாளும் குறைவுள்ளதாக இருப்போம். ஒவ்வொரு முறையும் மனம் மாறி அத்தட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது, மனம் மாறி மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது, மன்னிப்பை மாத்திரம் கொடுக்கிறோம்ல, அந்த மன்னிப்பின் மூலமாக ஒரு புதிய ஆசீர்வாதத்தை அவர் துவக்க போதுமானவராய். இன்னைக்கு நீங்க ஒருவேளை அப்படி இருந்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் சில காரியங்கள் வரும்போது நான் என்ன பண்றேன், அதை டக்குன்னு மாத்திக்கிறேன், டக்குன்னு மாத்திக்குவேன், டக்குன்னு என்ன பண்ணுவேன், மாத்திக்குவேன். சொல்லியே போன வாரம் கூட என் மகள் சொல்லிச்சு, பாட்டில் வாங்கும்போது மனைவிக்கு ஒரு பாட்டில் கேட்டாங்க, வாங்கி கொடுத்துட்டேன் பாருங்க. என் பிள்ளை கேட்டுச்சு, பாட்டில் வாங்கி கொடுத்து அம்மாவை கரெக்ட் பண்ணிட்டேப்பா அப்படின்னுச்சு. உங்க அம்மாவை கரெக்ட் பண்ண முடியாதுடா, என்னால, நான் தான் கரெக்ட் ஆகணும்னு. ஏன்னா அவங்க பார்வையில் அது சரியா இருக்கும், என் பார்வையில் தப்பா என்ன பண்ணும் இருக்கும் இல்லையா? என் பார்வை சரியா இருக்கு, அவங்க பார்வையில் தப்பா என்ன பண்ணும். அப்ப யாரும் கரெக்ட் பண்ண முடியாதுங்க, ஒவ்வொருத்தரும் கரெக்ட் ஆகணும். நீங்க கர்த்தருக்குள்ளார நீங்க சரியாகும் போது உங்கள் ஆசீர்வாதமும் சுகமும் நன்மையும் உங்களை தேடி வந்துகிட்டே என்ன பண்ணும், நல்ல ஆசீர்வாதம் என்ன பண்ணும். அப்ப கணவன் மனைவியா குறை சொல்லிட்டே வேணா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. குறைகள் என்ன பண்ணும் இருக்கும். என்னை சில நேரம் மனைவி கேட்பாங்க, இவ்வளவு பிரசங்கம் பண்ற, இது உனக்கு தெரியாதாம்பாங்க. எப்பா பிரசங்கம் பண்றது வேற, இது வேறம்பாங்க. அவங்க என்ன பிரசங்கம் பண்றல, அப்ப இது உனக்கு தெரிஞ்சுதான் என்ன பண்ணும், பிரசங்கம் பண்றதால தெரிஞ்சிருக்க அவசியமே. புரியுதுங்களா சொல்றது? அப்ப சில காரியங்கள் புரியலன்னு சொல்லுவேன், எனக்கு புரியல, நீ சொன்னாதான் அது எனக்கு என்ன பண்ணும், புரியும். அப்ப சொன்னாதான் புரியும். நான் ஏற்றுக்கொள்ளும் போது, அவங்க சொல்லி கொடுக்கும் போது எனக்கு புரியும் என்ன பண்ணுது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்ப இந்த காலவேளையில கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொருத்தர் மூலமா கற்றுக் கொடுக்கிறார். உங்க பிள்ளைகள் மூலமா கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்.
உடனே பிள்ளை மூலம் கத்துக்கிட்டுன்னு நீங்க அவங்க பிள்ளை சொல்றதை நீங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்கக்கூடாது. கத்துறதுக்கு உங்களுக்கு கத்த கொடுக்குற அதை கற்றுக் கொடுக்குறாரா, அது உணர்வு உங்களுக்கு வருதா? உடனே என்ன பண்ணும்? பிள்ளையா, ஓகேப்பா, சாரிப்பா, இதை செஞ்சு தப்புப்பான்னு சொல்றதுல பெரிய குறை ஒண்ணும் கத்ததே காணும். நாம என்ன பண்ணுவோம்? ஆமா, இதுட்டு போய் சாரி சொன்னா என்ன வருது அப்படிங்குவோம். இல்லைங்க, அவர்கிட்டேருந்து வருது. உங்க பிள்ளைகிட்ட நீங்க தவறு பண்ணி இல்ல ஏதோ ஒண்ணு நடந்து நீங்க சாரி கேட்கும்போது பிள்ளைகள் ஏத்துக்கொள்ளாம இருக்கலாம், இல்ல நானும் ஏத்துக்கொள்ளாம இருக்கலாம். ஆனா நான் மன்னிப்பு கேட்டுன்னா கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். சத்தத்தை காணுமே. ஆமே. அப்ப நீங்களும் நானும் முடிவு பண்ண, ஆண்டவரே நான் மனம் திரும்புவதற்குள்ளார வந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். மன்னிக்கப்பட்டுட்டனாவே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? புதிய ஆசீர்வாதத்தை நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. அப்ப கணவன் மனைவி எவ்வளவு சந்தோஷமான உறவா இருக்கும் பாருங்க. சத்தத்தை காணும். ஏன் லடாவா இருக்குது? எப்போ லடா, ஒரே லடாயா இருக்குதுங்க. ஏன் சொல்லி யோசிச்சு பாருங்களேன், நமக்கு தெரியும். நான் சொன்னா அவரு ஒண்ணு செய்யறாரு, அவரு சொன்னா நான் ஒண்ணு செய்யறேன். அப்ப லடாய் என்ன பண்ணும்? வரும். ஆனா அவர் சொல்றபடி நம்ம செஞ்சு பாருங்க, லடாய் போயிடும். சந்தோஷமா என்ன பண்றோம்? அந்த சந்தோஷத்துலதான் புதிய ஆசீர்வாதம் துவங்குது. ஒருவேளை ஒண்ணுமே வராம இருக்கலாம், ஆனா சந்தோஷம் இருக்குதா? ஒரு கணவனோட சமாதானம் இருக்குதா? பாருங்க, ஒரு புதிய ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? அப்ப நான் என்ன பண்றேன்? அது லடாவா தான் இருக்குது, அது சில நேரம் பிடிக்காம தான் இருக்குது, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுல நான் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடுறேன். வாழ ஆரம்பிச்சுன்னா ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்றேன்? சத்தத்தை காணுமே. ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். சொல்லுங்க, பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதுதான் காலை வேலையில சொல்லும்போது சொன்னேன். மனைவியை கண்டடைக்கிறோம். எதை கண்டடைக்கிறான்? நன்மையை கண்டடைக்கிறான்னு சொன்னேன். மனைவியை கண்டடைக்கிறவன், மனைவியை கண்டடைச்சிட்டீங்களா? அப்படின்னா நன்மையை கண்டுட்டீங்களா? எங்கங்க இவ்வளவு கட்டிக்கிட்டு படாத பாடுபடுறாங்கிறவன். ஏன்னா பார்க்கிற விதம் வேற, பார்க்கிற விதம் வேற இல்லையா? பார்க்கிற விதம் வேறமா இருக்கிறதால எதை பார்க்கிறோமோ அதுதான் வரும். ஆனா ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, மனைவியை கண்டடைக்கிறவன் நன்மையை கண்டடைக்கிறான். அப்ப நான் மனைவியை நான் கல்யாணம் பண்ணிருக்கிறேன்னா எனக்கு நன்மை தான். வர சீர் மட்டும் நன்மை இல்லை, மனைவியே நன்மை. ஹல்லேலூயா. அப்ப வரப்போற மனைவி, வரப்போற கணவனே எனக்கு நன்மை தான். கல்யாணம் ஆனவங்க தான் ஆமின்னு சொல்றாங்க. கல்யாணம் ஆகாத புள்ளிய ஒண்ணும் இல்லை, அது மாட்டி கோக்குன்னு உட்காந்துருக்கு. ஹல்லேலூயா. இதுக்காக தான் அவங்களை இங்க தூக்கி போட்டேன். இது மாதிரி உங்களை மாதிரியே உட்காந்தாங்க அவங்க. அதான் இங்க தூக்கி போட்டு கொஞ்சம் பிரைட் ஆகுவாங்கன்னு போட்டுருக்கு. ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் ஒவ்வொரு நாள் நன்மையை பார்க்க போறேன். எப்படி பார்ப்பேன்? எனக்குள்ளார மனம் திரும்புதலை தேவன் ஏற்படுத்துகிறார். அதன் மூலமாக ஒரு மன்னிப்பை கொடுக்கிறார். அந்த மன்னிப்பின் மூலமாக ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரம் சிஸ்டர் வந்து இதை வாங்கிட்டு அதை வாங்கிட்டோன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சே சொல்லுவாங்க. சில நேரத்துல அவங்க என்கிட்ட இருக்குது இல்லைன்னு அதை பத்தி மேட்ரே கிடையாது. அவங்களுக்கு ஒரு மேட்ரும் என்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை, அது மேட்ருக்கே போக மாட்டாங்க. வேணும் அவ்வளவுதான், இதை செய்யணும் அவ்வளவுதான், அதை செய்யணும் அவ்வளவுதான், இப்படி செய்யணும் அவ்வளோ, இப்படிதான் பிளான் அவங்க வரும். நான் சொல்லு, ஜெபம் பண்ணுப்பா, ஜெபம் பண்ணு, அதெல்லாம் ஜெபம் பண்ணி நீ செய்யுமாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அதை எப்படி நான் செய்ய போறேன்? எப்படி அதை மாற்றி அமைக்க போறேன்? நான் ஒன்னும் முடிவு பண்றேன், ஆண்டவரே இவங்க ஜெபம் பண்ணாங்களே, நான் ஜெபம் பண்றேன், எனக்கு ஏதாவது என்ன பண்ணுங்க. அப்ப சில காரியங்கள், யோசிக்க முடியாத காரியங்கள்லாம் வரும், அதை செய்து முடிச்சிருப்போம். அப்படி நாங்க அந்த மனம் திரும்புதல் மன்னிப்புள்ளார போகும்போது நான் பாக்குறேங்க, ஒரு நாளும் ஆசீர்வாதம் நான் பாக்குறேன். அப்படியே முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பேன். இந்த காசு, இருக்கிற காசு பூரா முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு உட்கார்ந்த ஒரு நாள். ஆனா ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஏதாவது என்ன ஆசீர்வதிக்க திரும்ப அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் ஆசீர்வதிக்க போதுமானவரேன். ஒரு கம்ப்யூட்டர் ரெடி பண்ணிருக்கேன் பாருங்க, அது சரி பண்ண நிறைய செலவாயிடுச்சு. செலவானவனே அடுத்த நாளுக்கு என்ன பண்ண யோசிச்சே உட்காந்துருக்கிறேன். இவங்க பிளான் பண்றாங்க, நீ இதை வாங்கணும், அதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். சரி வாங்கிட்டுப்பான்னு சொல்லிட்டே இருக்கிறேன். நான் வாங்க மாட்டேன், சொல்லவே மாட்டேன் ஒரு நாள் கூட. ஆனா எப்போ வாங்க போறதுன்னு தெரியாதும்பாங்க. அவனு சொல்லுவாங்க, வாங்குறேன்னு சொல்றான், எப்போ வாங்க போறேன்னு தெரியாதும்பாங்க. நானும் அதை பெருசா யோசிக்கல. அவங்க சொன்ன கூட நான், நீ அவன் எப்போ வாங்க போறேன்னு தெரியல, நான் கிண்டல்லாம் யோசிச்சு கோவம்லாம் வராது. நீ ஏன் அப்படி சொல்ற, அதையும் சொல்லவே மாட்டேன். எப்போ வாங்கணுமோ அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார், காசை கொடுப்பாரு. அப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்ப பார்த்து ஒரு ஸ்கூல் ஒர்க் வருது, அவங்க அடிச்சு நவுத்தி அந்த போனை வாங்கி உட்கார வச்சு அவங்கள ஒர்க் பண்ணி முடிச்சேன் பாருங்க. ஒர்க் பண்ணி முடிச்சது 200 ரூபா தான் வந்துச்சு. எவ்வளவு வந்துச்சு? ஒர்க் பண்ணி முடிக்கும் போது 200 ரூபா ஒரு ஸ்கூலுக்கு வந்துச்சு. இன்னொரு 100 ரூபா இன்னொரு ஸ்கூல், 2 பேரும் உட்கார ஒர்க் பண்ண 300 ரூபா தான் வந்துச்சு. ஆண்டவர் இதுக்கு தான் மன்னிப்பான்னு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கேன். போனவர் வந்து திரும்ப வந்தாரு பாருங்க, ஒரு சார் வந்தாரு பாருங்க, ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுத்து, இது உங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறேன்னு சார்ட்டு போனார். சும்மா வந்துட்டு அவர் ஒர்க்கை பார்க்கறதுக்கு 100 ரூபா தான்.
1000 எடுத்து கொடுத்துட்டு சொன்ன போய் தரசாட்ட சொல்லிட்டு நான் இப்போ பணம் வரது போய் சொல்லிடுவேன். இப்போ ஏன்னா அப்போ செலவு பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. சொல்லுவேன், யார் அக்கௌண்ட்ல போட்டால் கூட சொல்லுவேன், இப்போ இவங்க அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க, இவங்க இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். ஆனால் செலவு பண்ணுறது நான் தான். அவங்களுக்கு ஒரு என்ன செலவு பண்ண இது வரைக்கும் என்ன அந்த 10,000 வந்துச்சேப்பா என்ன செலவு பண்ணு கேட்கறதும் கிடையாது. 10,000 இருக்குதாப்பான்னு கேட்கறதும் கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்க, சொன்ன போய் 1000 வருது, பரவாயில்லையே உனக்கு மட்டும் வந்துக்கிட்டே என்ன பண்ணுது இருக்குது. நேற்று கூட இங்கே வரும்போது நேற்று தேவைப்பட்டுச்சு ஒரு 500 ரூபா. நேற்றுமே தேவை சந்திக்கப்படுது. அப்போ எப்படி வருது? நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அதுக்காக புலம்புல அழுவுல ஒன்றும் கிடையாது. எனக்குள்ளார ஒன்று தோணுது, எனக்கு என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவார், செய்வார். என்ன வருது எப்படி செய்வார்? எனக்குள்ளார மனம் திரும்பலை கொடுக்குறார், எனக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்குறார். அப்படிதான் கர்த்தர் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, தரித்திலிருந்து விடுதலையாக்கி என்ன பண்றாரு. இன்னைக்கு நீங்களும் ஒரு பிரச்சனை இருக்கீங்களா, உடனே அதை நியாயப்படுத்தாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக தான் ஆண்டவர் செஞ்சேன், இப்படி செஞ்சேன் ஆண்டவரே, அப்படி அதெல்லாம் நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே உங்களுக்கு செஞ்சனோ தெரிஞ்சோ திரும்ப என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களை மன்னித்து அதன் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். திரும்பவும் சொல்றேன், இப்படிதான் குடும்பம், இப்படிதான் பிள்ளைகள், இப்படிதான் பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட பழகணும். இப்படி பழக, அதாவது அதாவது மனம் மாறுதலும் மன்னிப்புக்குள்ளார ஒரு குடும்பம், ஒரு பிள்ளைகள் வந்துருச்சுன்னு பாருங்களேன், அந்த குடும்பம் ஆசீர்வாதம் மாதிரி வேற யாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எவ்வளோ டென்ஷனாக இருந்தால் கூட பிசாசு எப்பயுமே ஏதோ ஒரு டென்ஷன் என்ன பண்ணுவான், கொடுத்து தான் இருப்பான். கணவன் மனைவியை பிரிக்கிறதுல டென்ஷன் கொடுப்பான், பிள்ளைகளை பிரிக்க டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பான். அப்படி கொடுக்க 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 நீங்க நம்ம டென்ஷன் ஆகிட்டே இருந்தோம்னா பிரிவுக்குள்ளார தான் போகுமே தவிர அந்த குடும்பம் ஒன்று சேரவே சேராது. ஏன்னா அவன் எதுக்கு டென்ஷனை கொடுக்குறான், பிரிக்கிறதுக்காக டென்ஷன் கொடுக்குறான். அப்போ நான் அந்த டென்ஷனுக்குள்ளார போனால் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பிரிஞ்சிடும். அப்போ அந்த டென்ஷன் மத்தியில் இல்லை அவன் கொடுக்குற டென்ஷனுக்குள்ளார போக மாட்டேன், கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமா என்ன பண்ணுவேன். எதை வேற அம்மேன்னு சொல்றது, ஹல்லேலூயா சொல்லுங்க. டென்ஷன் ஆக மாட்டேன். என்ன டென்ஷன் ஆனாலும் நான் டென்ஷன் ஆக மாட்டேன். யார் டென்ஷன் கொடுத்தாலும், ஏமா உங்க வீட்டில் யாரும் டென்ஷன் பண்ண என்ன பண்ணுவீங்க, இந்த அம்மாவே இப்படித்தான் அப்படின்னு டென்ஷன் ஆகுறோமா, எங்க அண்ணன் இப்படித்தான், எங்க தங்கச்சி அப்படித்தான், இல்லை யார் டென்ஷன் ஆக்குனாலும் என்ன டென்ஷன் ஆக்கவே முடியாது. ஹல்லேலூயா எதை வேற அம்மேன்னு சொல்லுது. நீங்க அப்படி வாழ்ந்து பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சாதகமா வந்துடும். எந்த கணவர் திட்டுறாங்களோ, எந்த மனைவி திட்டுதோ, எந்த பிள்ளை திட்டுதோ, அதே உங்கள்கிட்ட நன்மையை கொண்டு வந்து என்ன பண்ணும், கொடுக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கு, சமாதானம் இருக்கு, உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. சமாதானமும் சந்தோஷமும் என்ன எங்க இருக்குதோ அங்கெல்லாம் எல்லாம் உங்களை தேடி என்ன பண்ணும். எது பேர் அமேன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. சரி, இப்போ விஷயத்துக்கு ஒரு இன்னைக்கு இந்த நாளில் பார்க்க இருக்கோம். இங்க சொல்றாரு சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அங்க சொல்றாரு செய்து முடிக்க போகிற கர்த்தர். அப்ப கர்த்தர் அவருக்கு தெரிஞ்சிச்சு, அவர் தான் எனக்கு எல்லாம் செய்வார்னு. எத்தனை பேருக்கு புரியுது சொல்லுங்க. கர்த்தர் தான் யாவையும் எனக்கு செய்வார், செய்து முடிப்பார். ஆமென். அப்ப அந்த சங்கீதக்காரன் எந்த அளவுக்கு கர்த்தர் செய்வார்னு நம்பினா, எந்த அளவுக்கு கர்த்தர் அவனோட இடைப்பட்டிருப்பார். இப்ப கர்த்தரை பத்தி பார்க்குறோம், நமக்கு தெரியுது இல்லைங்களா. ஆனா எந்த இடத்துல இருந்து அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு துவக்குனார் அப்படின்னு கொஞ்சம் பார்க்க வேண்டியது அவசியம் என்ன பண்ணுது. இப்ப நாமளும் அப்படித்தாங்க. நம்ம எங்க ஆரம்பிச்சோம் இயேசுவை, எங்க இயேசுவை புரிஞ்சுக்கிட்டோம், எங்க இயேசுவை அறிஞ்சுக்கிட்டோம், எங்க இயேசு என்ன தொட்டார் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணும், தோணும். எங்க யார் மூலமா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. அப்ப இங்க சங்கீதக்காரன் சொல்ற, எனக்காக யாவையும் செய்வீங்க ஆண்டவரே. அப்ப செய்துவாருங்கிறத எந்த அளவுக்கு அவன் நம்ப ஆரம்பிச்சானா, எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சானா, அந்த அந்த தாவீதுடைய வாழ்க்கை முதல் எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஆடு மேய்க்கிறதா என்ன பண்ணுது, எங்க ஆரம்பிக்குது, ஆடு மேய்க்கிறதுல ஆரம்பிச்சு அவன் வாழ்க்கை ராஜா வரைக்கும் என்ன பண்ணுது. அப்ப யோசிச்சு பாருங்க. அதான் சொல்றேன், நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஆண்டவரை, ஆனா என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன், இன்னைக்கு நான் ராஜாவை என்ன பண்றேன். அப்ப என் வாழ்க்கையில நீங்க தெரிந்து கொண்டு, நீங்க அழைத்து, நீங்க முன்குறித்து, நீங்க தான் என்ன இது வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறீங்கிற எண்ணம் அவனுக்குள்ளார என்ன பண்ணுது. அதனாலதான் சொல்றேன், கர்த்தர் எனக்காக யாவையும். ஏன்னா ஆடு மேய்க்கிற ராஜா வரவே முடியாது இல்லைங்களா. அங்க நான் வந்திருக்கிறேன். அப்ப இதெல்லாம் யாரு செய்தா நம்ம யோசிக்கிறோம், கர்த்தர் தான் எனக்கு என்ன பண்றாரு. அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், தாவீது சொல்லுது போல நான் நினைச்சு பார்க்கிறேன், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாத்தையும் செய்யறது தேவை என்ன பண்றீங்க இருக்கிறீங்க. எப்படி அவனையே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற அவனே ராஜாவை மாத்துனீங்கன்னா, இன்னைக்கு என்னையும் அப்படிப்பட்ட உயர்வுக்குள்ளார கொண்டு வர முடியும். அப்ப என்ன வேலை செய்யறேன்னு பொறுத்து.
திரும்ப என்ன வேலை செய்யறன்னு போறது, வேலை செய்யணும். ஆனா அந்த வேலையால எனக்கு உயர்வு கிடையாது, கர்த்தர் தான் எனக்கு உயர்வு. அதான் சொல்றான், அவன் ஆடு மேய்ச்சிதால அவன் ராஜாவா வரல. புரியுதுங்களா? அவனுக்கு ஒண்ணு தெரியுது, எனக்காக யாவையும் என்ன பண்றாரு அவர். அப்ப நான் ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தேன், ஆனா அவர் எனக்காக ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனா எனக்காக ஒரு அவர் செஞ்சுட்டு என்ன பண்றாரு. அப்ப அவனுக்கு புரிஞ்சிடுச்சு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். அப்ப தாவீதுக்கு செய்தாரா, இன்னைக்கு நமக்கும் அவர் செய்ய போதுமானவரா? எத்தனை ஆமென் சொல்லுது சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார். ஆமென். எப்ப எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம பார்க்கும்போது தாவீது அவன் இஸ்ரவேல் ராஜாவா இருந்தான்னு தெரியும், அவன் யூதா கோத்திரத்துல இருந்தான்னு தெரியும் இல்லைங்களா? ஆனா அவனு எங்க இருந்து வந்தான், அவனுடைய பின்னணி பார்க்கும்போது பார்த்தோம்னா, முதல் எங்க ஆரம்பிக்குது அவருடைய பின்னணினா, சல்மோன் ராகாப் 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். சல்மோன் இஸ்ரவேல் தேசத்துக்காரன், அந்த ராகாப்புங்கிறது வேசி. எங்க ஆரம்பிக்குது பாருங்க. அப்ப புறஜாதியா இருக்கிற ஒரு மனிதன் மூலமாக, ஒரு மனுஷி மூலமாக அங்கதான் தாவீதுடைய வாழ்க்கை வரலாறு என்ன பண்ணுது, ஆரம்பிக்குது. நமக்கு தெரியுமில்ல, இப்ப எனக்கு அப்பா இருக்கிறாரு, அப்பாவுடைய அப்பா இருக்கிறாரு, அப்பாவுக்கு அப்பா இருக்கிறாரு, அவ்வளவுதான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனா இங்க அங்க எங்க ஆரம்பிக்கிறதே என்ன பண்ணுது தெரியும். எங்க ஆரம்பிக்குது, சல்மோன் பத்தி சொல்லுது பாருங்க. சல்மோன் ராகாபை பெற்றார். சல்மோனும் ராகாபும் சேர்ந்து போவாசை பெற்றார்கள். போவாசும் ரூத்தும் சேர்ந்து ஓபேத்தை பெற்றாங்க. ஓபேத்து மூலமாக ஈசாய் பிறந்தான், ஈசாய் மூலமாக தாவீது வந்தான். அப்ப யோசிச்சு பாருங்க, இது தாவீதே நினைச்சு பார்க்காத ஒரு காரியம், தாவீதே யோசிக்க முடியாத ஒரு காரியம். இப்ப நம்ம வந்திருக்க பாருங்க, நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு ஆராதிக்கிறேன், நான் பாஸ்டரா இருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன தெரிஞ்சுக்கலப்பா, நான் ஒன்னு. இப்ப தாவீது அதான் சொல்றான், ஆண்டவரே எனக்காக நீங்க எல்லாத்தையும் செய்து முடிப்பீங்க. ஏன் செய்து முடிப்பீங்க, நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க என்ன அழைச்சிங்க, நீங்க முன்குறித்தீங்க, அதனால நீங்க தான் எனக்காக யாவை என்ன பண்ணுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? பிள்ளைங்க நம்மளை கேட்குதுல, நீ தானே பெத்த எனக்கு செய்யுன்னு சொல்லுது. பக்கத்து வீட்டு போய் கேட்குது இல்ல, ஏன்னா அது நான் பெத்தன என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ணுது. அப்ப தாவீதுக்கு தெரியுது, இந்த உயர்வும் மேன்மையும் உங்களால வந்தது, உங்களால வந்தது நான் நம்புறேன், அதனால கண்டிப்பா நான் உயர்வுக்குள்ளார என்ன பண்ணுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஹல்லேலூயா. அப்ப இங்க சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார். அப்ப புறஜாதியா இருந்த அந்த தாவீது இல்லையா, தாவீது வம்சம் புறஜாதியா இருந்துச்சு. அந்த வம்சத்துல அந்த சல்மோன் ராகாபுக்கு போவாஸ் பிறக்கிறார். போவாஸ் பிறக்கிற நமக்கு நல்லா தெரியும். போவாஸ் யாரு தெரியுமா? ரூத்துடைய கணவர் இல்லையா? ஆனா ரூத் நகோமியை பத்தி பார்க்கும்போது, நகோமி ரூத் இல்லைங்க, அவங்க இஸ்ரவேல் தேசத்துடைய பெண், மோவாப் தேசத்துல போய் இருப்பாங்க இல்லைங்களா? அங்க போனவனே 2 மகன் இறந்துருவாங்க, கணவன் என்ன பண்ணுவாங்க, இறந்துருவாங்க இல்லையா? எல்லாம் இறந்த பிறகு நகோமி சொல்லும், எப்பா அவங்க மருமகள்கிட்ட சொல்லும், அம்மா இனிமேட்டு நான் குழந்தை பிறந்து இனிமேட்டு நான் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, அவங்கவுங்க அப்பா வீட்டுக்கு என்ன பண்றீங்க நீங்க போயிடுங்கன்னு சொல்லிடும். போயிடுன்னு சொன்ன பிறகு அந்த ரூத் மாத்திரம் என்ன பண்ணு தெரியுமா, ரூத் மாத்திரம் ஒரு காரியத்தை அங்க பேசும். அந்த நகோமியோட என்ன பேசுதுன்னா, ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என். அப்ப யோசிச்சு பாருங்க, எங்கேயோ புறஜாதியா இருந்த ரூத்து, அதாவது மோவாப் தேசத்து பெண்ணு, அந்த பெண் ஒரு நாள் முடிவு பண்ணுது, நகோமி மாமியார்ட்ட சொல்லுது, நான் இனிமேட்டு எங்க தகப்பன் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் உன் கூட தான் என்ன பண்ணுவேன், வருவேன், உன் கூட தான் தங்குவேன், நீ எங்கெல்லாம் போறியோ உன் ஜனம் எல்லாம் ஏன் ஜனம், நீ எங்கெல்லாம் போய் ஆண்டவர் ஆராதிக்கிறோ அந்த தேவனை என்னுடைய தேவன் என்ன பண்ணுதாங்க. அப்ப அங்க ஆரம்பிச்சு அந்த ரூத்து மூலமாக தான் யாரு பிறக்கிறான், ஓபேத்து பிறக்கிறாரு. அது ஓபேத்து மூலமாக தான் ஈசாய் பிறக்கிறாரு. ஈசாய் மூலமாக தான் தாவீது என்ன பண்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, எங்க முன் குறிச்சிருக்கிறாருன்னு. இன்னைக்கு நம்முடைய தாத்தா, நம்ம அப்பா தாத்தா முப்பாட்டம் நமக்கு தெரியாது, நம்ம தானே அதிகபட்சமா நம்ம தாத்தா தெரியும், அவ்வளவுதான் தெரியும் இல்லைங்களா? ஆனா இங்க பாருங்க, அங்க ஆதியே என்ன பண்ணுது தெரியுது. அப்ப நீங்க உங்களுக்கு தெரியலன்னா இன்னைக்கு புரிஞ்சுக்கணும், ஆண்டவரே அதெல்லாம் எனக்கு தெரியவானா, நான் இன்னைக்கு யாருக்குள்ளார இருக்கிறேன், கிறிஸ்துக்குள்ளார என்ன பண்றேன். அப்ப நான் கிறிஸ்துக்குள்ளார இருக்கிறேன் ஆண்டவரே, அந்த கிறிஸ்துக்குள்ளார நான் இருக்கிறதால நீங்க தான் எனக்கு யாவை என்ன பண்ணுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது. அப்ப இங்க தாவீதுடைய வாழ்க்கையில
அற்புதமா ஆண்டவர் எல்லாவற்றையும் பிளான் பண்ணி அழைச்சி கொண்டு வந்து இந்த காரியத்தை என்ன பண்றாரு, நடத்துகிறார். இன்னைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அப்படிதான் காரியம் நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப தாவீது எங்க என்ட்ரி ஆகுறான் தெரியுமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல அவன் என்ட்ரி ஆகுறான். எந்த நேரத்துல என்ட்ரி ஆகுறான் தெரியுமா? அந்த சவுல் வந்து ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம செய்வான் இல்லையா? பிரியம் இல்லாம செய்த உடனே ஆண்டவர் சொல்வாரு, இவனை நான் வெறுத்துட்டேன், ஒரு புதிய ராஜாவை ஏற்படுத்த போறேன், நீ ஒரு புதிய ராஜாவை போய் அபிஷேகம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ற, சாமுவேலை அனுப்புவார். அந்த 16ஆம் அதிகாரம் அந்த சம்பவம் வரும். அனுப்புவார். அனுப்பும் போது என்ன பண்ணுவாரு, அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாரு, தேசத்துக்கு வருவார். தேசத்துக்கு வரும்போது எல்லாரும் அவரை சுற்றி பின்னிட்டு வருவாங்க. எங்க தான் போறாருன்னு பார்த்தா எங்க வந்திருப்பார், ஈசாய் வீட்டுக்கு வந்திருப்பார். ஈசாய் வீட்டுக்கு வந்த பிறகு ஈசாய் இது மாதிரி உன் பிள்ளைகள் எல்லாரும் ஒவ்வொரு பிள்ளைகளா கொண்டு வா, பிள்ளைகளை கத்தரை என்ன பண்ணிருக்காரு, ராஜாவா அபிஷேகம் பண்ண சொல்லிருக்கிறான்னு கூப்பிடுவார். கூப்பிட்ட உடனே ஈசாய் என்ன பண்ணுவார், எல்லாரையும் ஒவ்வொரு பிள்ளையா வர சொல்லுவார். ஒவ்வொரு பிள்ளையா வரும்போது ஆண்டவர் சொல்வாரு, இந்த சாமுவேலுக்கு பார்த்த உடனே இவனை தான் பிடிக்கும், அவனை ஒவ்வொரு ஆளா பிடிக்கும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, இவனை வெறுத்துட்ட, இவன் இல்ல, இவன் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்றாரு. எல்லாரும் என்ன பண்றாரு, 7 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. எத்தனை பேரை, 7 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்றாரு சாமுவேல் தீர்க்கதரிசி. வெயிட் பண்ணும்போது ஒரு வார்த்தையை அங்க சாமுவேல் தீர்க்கதரிசி பேசுறாரு. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்களேன். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க தாவீது விட்டு என்டர் ஆகுது தவிர தாவீது நம்ம சொல்லவே, உங்க இந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கும் பாருங்க, யாரும் உங்களை பெருசா ஒண்ணு யோசிக்கலன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம். நமக்கு என்னன்னா, அவன் அப்படி யோசிச்சு தெரியுமா, இப்படி யோசிச்சு தெரியுமா, அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படிதான் பண்ணுவான். இந்த அப்பா, சொந்த அப்பா 7 பிள்ளைகளை அனுப்பி வச்சு ராஜாவுக்கு எல்லாத்தையும் பார்க்க வைக்கிறாரு. ஆனா ஆண்டவர் எல்லாரும் ரிஜெக்ட் பண்றாரு. ரிஜெக்ட் பண்ண பிறகு கேட்கிறான், சாமுவேலா கேட்கிறான், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானு சொன்னோன்னு என்ன பண்ணும், தாவீதுன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லும்ல, ஒண்ணு பேரே குறிப்பிடு. ஏன் பேரை குறிப்பிடுனா, அந்த பேருக்குள்ளாரதான் எல்லா விஷயம் என்ன பண்ணுது. யோசிச்சு பாருங்களேன், இயேசு சுகம் கொடுப்பார் அப்படின்னு நம்ம நம்புறோம் இல்லையா? இயேசு பார்த்திருக்கீங்களா நீங்க? இல்ல. ஆனா இயேசு நாமத்துல சுகம் என்ன பண்ணுது? அப்ப நாமத்துக்குள்ளார எல்லாம் அடங்கி இருக்குது. அவனை பேர் கூட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன பண்ணுது. அப்ப பேர் கூட சொல்ல முடியாத நிலையில தாவீது இருக்கிறான். ஆனா கர்த்தர் அவனை தான் முன்குறித்து என்ன பண்றாரு. இப்ப நீங்க உங்க ஊர்லயோ உங்க குடும்பத்திலேயோ உங்களை பெருசா யாரும் யோசிக்கலாம், நீங்க யோசிக்க வேண்டியது இல்ல. கர்த்தர் என்ன யோசிச்சு வச்சிருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்றது? கர்த்தர் என்ன முன்குறிச்சு வச்சிருக்கிறார் சொல்லுங்க. கர்த்தர் என்ன முன்குறிச்சு இருக்கிறார், கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறார், கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப இங்க யோசிச்சு பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசியா கேட்கிறான். கேட்கும்போது ஆமா நம்ம சொல்ல முடியல. சில நேரம் நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா சில குடும்பத்துல சில பிள்ளைங்க நல்லா இருக்கும், சொல்ற பேச்சு எல்லாம் கேட்டு இருக்கும். சில பிள்ளை சொல்ற பேச்சு கேட்காத ஒண்ணு என்ன பண்ணும் இருக்கும். அவங்க அப்பா அம்மா எப்படி சொல்லுவாங்க, அதை டக்குன்னு அவங்க சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு 3 பிள்ளைங்க, பிள்ளை, 2வது பிள்ளை, அப்படியே நல்லதா இருக்கிறது மட்டும் சொல்லுவாங்க. அவங்க மொத்தம் ஊதாரி சுத்திட்டு சொல்லவே என்ன மாட்டாங்க, தானே இல்லைங்க அவருதாங்க வேலை இல்லாத பட்டதாரி சொல்லுவாங்களா யாராவது ஒண்ணு சொல்ல. ஏன்னா அவங்கள யாருமே பெருசா யோசிக்கிறது. அதே மாதிரிதான் அப்பவும் யோசிக்கல, தாவீது பெருசா யோசிக்கவே இல்ல. ஆனா ஆண்டவர் யோசிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அதுதான் நீங்க யோசிக்கணும். யாருமே என்னை பத்தி யோசிக்கலன்னா பரவாயில்ல, கர்த்தர் என்னை பத்தி யோசிக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் பாருங்க. அங்க சொல்றாரு பாருங்க, அந்த ஈசாய் சொல்றாரு 11ஆம் அதிகாரத்துல, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், யாரு, ஈசாய் சொல்றாரு, இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றார். அப்போது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் சாப்பிட மாட்டேன், பலி செலுத்த மாட்டேன், நீ என்ன பண்ணும் அவனை. யோசிச்சு பாருங்களேன், அவன் எங்கேயோ ஆடு மேய்ச்சிருக்கிறான். ஆனா கர்த்தர் எப்போதும் அவன் நினைவா இருக்கிறார். நீங்க எங்கனாலும் இருக்கலாங்க, ஆனா கர்த்தர் எப்போதும் யார் நினைவா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சங்கீதத்துல வாசிக்கும் போது நமக்கு அவர் ஆண்டவரை பத்தி சொல்றாரு இல்லையா, என் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா இங்க ஒண்ணும் சொல்லவே இல்லை. இதான் இங்கதான் முதல்ல ஆரம்பிக்குது, சரிங்களா? அதன் பிறகு தாவீது பெரிய ஆளாகி அது பாடல் பாடுறதுலாம் அந்த சங்கீதத்துல வருது. சில சங்கீதம் நமக்கு எல்லாம் தெரியும்.
ஆனா இங்க வரும்போது ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவரை பத்தி ஒண்ணும் சொல்லவே இல்லை. இவன் ஆடு மேய்ச்சிட்டு தான் இருக்கிறான். ஆனா அப்புறம் தான் நமக்கு தெரியுது அவன் ஆடு மேய்ச்சி இருக்கும்போது கர்த்தரை துதிச்சான்னு. புரியுதுங்களா? ஆனா இங்க துதிக்கிறத பத்தி சொல்லப்படவே இல்லை. எதுவுமே சொல்லல. எதுவுமே சொல்லல. எதுவுமே செய்யல. ஆனா கர்த்தர் அவன் மேல நினைவா என்ன பண்றாரு? அமைஞ்சிருது. இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும். ஆண்டவரே, நான் என்ன வேலை செஞ்சாலும், நான் எங்க இருந்தாலும், நீங்க என் நினைவா என்ன பண்றீங்க? அல்லேலூயா. அப்பா எனக்கு ஒரு புள்ள இருக்கிறான். அவன் சின்ன புள்ள, செல்ல புள்ள. இல்ல வீட்டுல கடைசி பிள்ளை எப்படி பிள்ளையா இருக்கும்? ஆமா தானே? அது தொல்லையா இருக்கும். ஆனா அது நமக்கு செல்ல பிள்ளையா இருக்கும். ஆமா தானே? எங்க சத்தத்தை காணும். நீங்களாம் யாரு சின்ன பிள்ளை, எது பெரிய புள்ள, நடு புள்ளன்னு தெரியல. இங்க தாவீது கடைசி ஆளுங்க இல்லைங்களா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். யோசேப்பு பத்தி பாக்குறோம் இல்லையா? யோசேப்பு வந்து ரொம்ப லேட்டா, ரொம்ப நேசிச்ச மனைவிக்கு குழந்தை பிறக்கும். அதனால யோசேப்பு மேல அவன் எப்பயுமே பாசமா என்ன பண்ணுவான்? இருப்பான் இல்லைங்களா? இங்க பாருங்க, இவன் கடைசியா 8வதா பிறந்திருக்கிறான். அவனை தான் கொஞ்சணும் ஈசாய். ஆனா அவனை கொஞ்சன மாதிரியும் தெரியல, அவனை பெருசா யோசிச்ச மாதிரியும் எத்தவன் அம்மன் சொல்லுது. அப்ப உங்களை யாரு யோசிக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் எப்போது என்ன பண்ற யோசிச்சுக்கிட்டு. அல்லேலூயா. அதுலதான் தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவையும். ஏன்னா தாவீதே யோசிக்காதத கர்த்தர் யோசிச்சு வச்சுக்கிறாரு. இப்ப நீங்க யோசிக்காத, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க யோசிக்காத கர்த்தர் யோசிச்சு வச்சுக்கிறாருங்க. அப்ப நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவையும். இன்னைக்கு பிள்ளைகள் சொல்லணும், வாலிபர்கள் சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவையும். ஏன்? அவர் தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டார், அவர் தான் என்ன அழைச்சிருக்கிறார், அவர் தான் என்ன பரிசுத்தப்படுத்திருக்கிறார். அதனால அவர் தான் என்ன உயர்த்துவார். அமீன் சொல்லாமா? அதனால எந்த பெயரும் குறிப்பிடாத அந்த தாவீத கர்த்தர் கூப்பிட்டு, அங்க அடுத்த வசனம் படிங்களேன். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் வந்து அத்தனை பேரும் எல்லாமே ரிஜெக்ட் ஆகாத ஆளுவோ, ஆனா அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இவன் இள வயசு இல்லையா, சின்ன பையன், அழகா இருக்கிறான். அவனை தான் கர்த்தர் என்ன பண்றாரு. ஆனா அவன் வேலை என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தான்? இன்னைக்கு அதான் சொல்றேன், நீங்க என்ன வேலை செஞ்சிருந்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், யார் உங்களை நிந்திச்சாலும், யார் அவமானப்படுத்தாலும், யார் நினைக்கலனாலும், கர்த்தர் எப்போதும் என் நினைவா இருக்கிறார். அது வரும்போதெல்லாம் நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்கா யாவை என்ன பண்ணுவாரு. அப்ப சாதாரண எங்கேயோ ஆடு மேய்ச்சிருந்தாங்க. யாரு சொன்னாலும் அவனை யார் ராஜா அபிஷேகம் பண்ணிருக்க முடியவே முடியாது. ஆனா கர்த்தர் சொன்னா எத்தனை அம்மன் சொல்லுது. இன்னைக்கு யார் எனக்கு என்ன செய்யறான்னு பிரச்சனை இல்லை. ஆனா கர்த்தர் சொன்னா செய்ய போதுமானவரான அம்மன் சொல்லாமா? அப்ப இன்னைக்கு தாவீதுக்கு விளங்கி, எனக்கு விளங்கணும், உங்களுக்கு விளங்கணும். ஆண்டவரே, தாவீதே நீர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன அவனை நீங்க அழைச்சிட்டு வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டது போல, இன்னைக்கு நானும் எங்கேயோ போயிட்டு இருந்தேன் இல்லைங்களா? கல்ல மண்ண சாமின்னு போயிட்டு இருந்தோம் இல்லையா? ஆமாதானே? அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், அவனை போய் தேடி கண்டுபிடிச்சாரு. நாம எந்த சாமின்னு தெரியாமலே போயிட்டு இருந்தோம். அங்க போயிட்டு இருந்த நாமள கர்த்தர் அங்க இருந்து திரும்ப என்ன பண்றோம், இங்க கொண்டு அழைச்சிட்டு. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணும், தாவீதை அவர் தெரிந்து கொண்டார், தாவீது அவர் அழைச்சார். அதனால தாவீது சொல்றான், நீங்க அழைச்சீங்க, நீங்க தெரிந்து கொண்டீங்க, நீங்க முன் குறித்தீங்க, அதனால நீங்க என்ன ஆசீர்வதிக்க போதுமான தேவனா என்ன பண்றீங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், நானும் எங்கேயோ போயிட்டு இருந்தேன், ஆண்டவர் அறியாத பாவத்திலும் சாபத்திலும் இருந்தேன், நீங்க என்ன தெரிஞ்சு கொண்டீங்க ஆண்டவரே, நீங்க அழைச்சீங்க, நீங்க அழைச்சி என்ன கொண்டு நிறுத்திருந்தால நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க இன்னைக்கு சொல்லணும், கர்த்தர் எனக்கா யாவை என்ன பண்ணுவார். நம்முடைய பேக்ரவுண்டு பெருசு கிடையாதுங்க, கர்த்தர் பெருசு. அல்லேலூயா. நீங்க பேக்ரவுண்டே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒன்றும் யாரும் இல்லைங்க, யாருமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இங்க தாவீதை யார் ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. அப்பாவும் யோசிக்கல, யாருமே யோசிக்கல இல்லைங்களா? ஆனா கர்த்தர் யோசிச்சு என்ன பண்றாரு. இன்னைக்கு அதை தான் நான் பெருசா யோசிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க யோசிச்சு வச்சுக்கிறீங்க. நீங்க யோசிச்சு வச்சு நீங்க தெரிஞ்சுக்கிட்டதால எனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க. இப்ப யார பார்க்கணும், நீங்க யாரம்மா பார்க்கணும். நீங்க வீட்டுல போய் அம்மா அப்பா சண்டை பிடிக்க கூடாது. இதை வாங்கி கொடுக்கலாம், அதை வாங்கி கொடுக்கல, இதை ஏன் செய்யல, அதை இல்ல. கர்த்தர் என்ன தெரிஞ்சிருக்கிறார், கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறார், கர்த்தர் என்ன முன் குறிச்சிருக்கிறார். அதனால கர்த்தரை நம்பி நான் வாழ போறேன். எத்தனை அம்மன் சொல்றது. அப்படி வாழ்ந்துட்டீங்கன்னா
நீங்க என்ன வேலை செஞ்சாலும் உங்களுக்கு உயர்வு, என்ன வேலை செஞ்சாலும் உங்களுக்கு வாழ்வு, என்ன வேலை செஞ்சாலும் உங்களுக்கு நல்வாழ்வுகளாக கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நடத்துவார். அதனால இந்த கர்த்தரை நம்ப ஆரம்பிப்போம். ஆமென் சொல்லுது. சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார். தாவீதை தெரிந்து கொண்ட தேவன் என்னையும் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட தேவன் எதற்காக தெரிந்து கொண்டாரோ, எந்த நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டாரோ, எந்த சித்தத்துக்காக தெரிந்து கொண்டாரோ, அந்த சித்தத்தை என் வாழ்க்கையில என் தேவன் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் என் தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் சந்தோஷம்? அதெல்லாம் யாரு நினைக்கிறாங்க? பிரச்சனையே இல்லை. யாரு நினைக்கிறனாலும் சத்தத்தை காணும். எப்போதும் ஆண்டவர் ஏன் நினைவா இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் ஏன் நினைவா இருக்கிறார்? எப்போதும் என் மேல கரிசனையா இருக்கிறார். அல்லேலூயா. கண்டிப்பா உயர்வு உண்டு. எத்தனை ஆமென் சொல்லுது? கண்டிப்பா உயர்வு உண்டு, கண்டிப்பா மேன்மை உண்டு, கண்டிப்பா நல்வாழ்வு உண்டு. ஏன்னா கர்த்தர் எனக்காக யாவை என்ன பண்ணுவார்? செய்வார்.